ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் V2 வெங்கீஸ் கிச்சன்லேருந்து வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம 3x3யோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் தேர்ட் லேயரை எப்படி சீக்கிரமாக சேர்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம் என்னென்னா, இந்த தேர்ட் ரோ சேர்க்கும்போது மட்டும் ஃபார்முலாவை மறுபடியும் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது J ஃபார்முலானா மறுபடியும் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி 11 ஃபார்முலாவும் மறுபடியும் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டபுள் சைட் கார்னர் ஃபார்முலாவும் மறுபடியும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதெல்லாம் எப்படி நம்ம ரொம்ப கம்மியாக குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி J ஷேப்பில் இருந்தால் ஒரு தடவை J ஃபார்முலா அப்ளை பண்ணால் வந்துடும். டாட் ஷேப்பில் இருந்துச்சு, இது ரெண்டுமே பிறண்டு இருந்துச்சுன்னா J ஃபார்முலா 2 தடவை போட்டால் அப்ளை ஆகி வந்துடும். சரியா? J ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இதை வர வச்சிடும், கிராஸு வந்துடுது. இதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரி லைன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோவில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் புது ஃபார்முலா கண்டுபிடிச்சது. அது எப்படின்னா, லைன் ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரே தடவையிலே கிராஸு சேர்ந்துடும். லைன் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஒரே தடவையிலே கிராஸு சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது சில பேர் ஷேப்பை பார்க்கும்போது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து T ஷேப்புன்னு நினச்சிப்பீங்க. எப்போவுமே ஷேப் பார்க்கும்போது இந்த கார்னரை கணக்கு எடுத்துக்காமல் பார்க்கணும். ஸோ இந்த லைன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ ஒரு தடவை வேணால் பார்த்துக்குங்க. இதுலேயும் நான் ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு கோடு போடுறேன், அப்புறம் கியூபை திருப்பி இன்னொரு கோடு போடுறேன். இப்போ லைன் ஃபார்முலா கீழே ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கோடு போட்டதை சரி பண்ணிடுறேன். அந்த சேஞ்ச் பண்ணதை சரி பண்ணிவிட்டு கியூபை சரி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸு சேர்ந்துருதா? சரி, இப்போ நீங்கள் J ஷேப் இருந்துச்சுன்னா J ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். டாட் இருந்துச்சுன்னா 2 தடவை J அப்ளை பண்ணுங்கள். லைன் ஷேப் இருந்துச்சுன்னா லைன் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ரைட்டா? Jக்கும் லைனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஒரு கோடு, இன்னொரு கோடு, அப்புறம் ஒரு சின்ன சேஞ்சு, கோடை சரி பண்ணுறோம். அந்த சேஞ்சை சரி பண்ணிவிட்டு இது பண்ணுறோம். கோடு வந்துருச்சா? இப்போ இதான் சிம்பிளான ஃபார்முலா. இப்போ நீங்கள் இதை J ஃபார்முலா பயன்படுத்தினீங்கன்னா 2 தடவை செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த சுச்சுவேஷனில். அதுக்கு பதிலாக நான் லைன் ஃபார்முலா அப்ளை பண்ணேன்னா எனக்கு ஒரே தடவையிலே கிராஸு வந்துடுது. சரி, இப்போ இந்த கிராஸை சரி பண்ணணும். ஏதாவது 2 பீஸு சரியாக இருக்கான்னு பாருங்கள். அதை அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றுறதுக்கு, இந்த 2 பீஸையும் இடம் மாற்றுறதுக்கு சிங்கிள் சைடு இந்த கார்னர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சரி பண்ணுவோம். சரியா? சரியாயிடுச்சு. இப்போ நம்ம 11 ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம இதை சேர்க்க போகிறோம். சரி, இதை 11 ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது மல்டிபிள் டைம்ஸ் 11 ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 11 ஃபார்முலா என்ன பண்ணோன்னா, இதை கிளாக் வைஸில் சுற்றி விடும். இது இங்கே போகும், இது இங்கே வரும், இது இங்கே போகும். இப்போது பார்த்தீங்கன்னா, இது ஆரஞ்சு எல்லோ க்ரீனு, ஆரஞ்சு எல்லோ க்ரீனு கரெக்டாக இங்கே தான் வரணும். இந்த பீஸ் இங்கே தான் வரணும். ஒயிட்டு ஆரஞ்சு க்ரீனு இங்கே தான் வரணும். ரெட்டு எல்லோ க்ரீனு இங்கே தான் வரணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் ரொட்டேட் ஆகுது. இப்போ 11 ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஒரே தடவையிலையும் நமக்கு சேர்ந்துடும். சரியா? கரெக்டான பொசிஷனுக்கு எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, இதை வச்சுருவோம். இப்போ சம்டைம்ஸ் இதில் பார்ப்போம், இதில் கார்னரை சேர்த்து பார்ப்போம். இப்போ இது கரெக்டான பொசிஷனில் இருக்குது, இதுவும் கரெக்டான இடத்துல இருக்குது, எல்லாமே இதில் கரெக்டான இடத்துல ரெடியாகவே இருக்குது. ஸோ இதை கடைசியாக பார்ப்போம். இப்போ இந்த கண்டிஷன் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இது ரைட்டாக இருக்குது. 11 ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை சரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனு ஒயிட்டு ஆரஞ்சு இந்த பீஸு 11 ஃபார்முலா அப்ளை பண்ணால் இங்கே போகும். இப்போ இந்த பீஸு இங்கே போகும் அப்படின்னா இந்த இடத்துல இது ரைட்டான்னு பாருங்கள். க்ரீனு ஒயிட்டு கிடையாது. அப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா 2 தடவை 11 ஃபார்முலா அப்ளை பண்ணால் தான் இந்த பீஸ் ஃபஸ்ட்டு இங்கே போகும். 2வது தடவை 11 அப்ளை பண்ணும்போது இங்கே போன பீஸு இங்கே வரும், நமக்கு தேவையான இடத்துக்கு வரும். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த கண்டிஷனில் 2 தடவை 11 போடுற மாதிரி
வரும். அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 11 வந்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி 11 அப்ளை பண்ணால் கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சேர்ந்த சைடை ரைட் சைடு வச்சுக்கிட்டு 11 வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு கோடு போடுறேன், அப்படியே ரிவர்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடுற மிரர் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கோடை இறக்கி இதை கலைக்கிறேன், இது சேர்க்குறேன். இப்போ இந்த 11 ஃபார்மில் அப்ளை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சேர்ந்துடுது. புரியுதா? இது வந்து ஆல்ரெடி சேர்ந்த க்யூப்பில் நான் செஞ்சதுனால உடனே சேர்ந்துடுது. நார்மலாக பிறண்டே தான் இருக்கும்னு வச்சுக்கிங்க. ஓகேவா? இப்போ ஒரு தடவை நம்ம 11 ஃபார்முலாவை குறைக்க முடியும். இந்த டைரெக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 11 ஃபார்முலாவை குறைக்க முடியும். சரி, அடுத்தது இப்போ டபுள் சைடு கார்னர் ஃபார்முலாவை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு பக்கம் சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சைடு நம்ம டபுள் கார்னர் அப்ளை பண்ணுவோம். அப்போ வந்து இது வந்து இது ரெண்டும் சேர்ந்த அப்புறம் இது கலைஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி வச்சுக்கிட்டு இந்த சைடு திருப்புவோம். சரி, இதை வந்து கார்னர் ஃபார்முலா டபுள் சைடு திருப்புனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கார்னரும் கலையாமல் அப்படியே இருக்கும், இந்த 2 கார்னரும் சுற்றும். இந்த சைடு உள்ள பீஸு கீழே வரும், இந்த சைடு ரெண்டுமே கீழே வரும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிங்க. சரியா? இந்த பீஸ் கீழே வரும், இந்த பீஸு கீழே வரும். அப்போ இந்த சைடு டபுள் சைடு கார்னர் அப்ளை பண்ணணும்னா எனக்கு க்ரீன் கீழே வரும், இங்கே ரெட்டு கீழே வரும். சரி, இப்போ நான் வந்து நம்ம ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ணி இப்படி சூஸ் பண்ணிங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளூவை டாப்பாக வச்சு சேர்த்துருக்கேன். இந்த சைடு ரைட்டு, இந்த ரைட்டுனா ரேண்டமாக இப்படி இதை திருப்போம் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா நீங்கள் 2 தடவை டபுள் சைடு கார்னர் ஃபார்மில் அப்ளை பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஏன் அப்படின்னா, இது வந்து முதல்ல எல்லோவை கீழே வர வச்சிடும். சரியா? அடுத்தது மறுபடியும் பண்ணினா தான் இந்த சைடு திரும்பும். அப்போ திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி 2 சைடு ரைட்டாக இருக்குது அப்படின்னா எதை நம்ம லெஃப்ட்டில் வச்சு சேர்க்கணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். நான் வந்து இந்த பீஸை லெஃப்ட்டில் வச்சு சேர்க்கக்கூடாது, இந்த பீஸை லெஃப்ட்டில் வச்சு தான் நான் வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து இந்த க்ரீனு கீழே போய் ஒரே தடவையில் இது டர்ன் ஆகிடும். சரி, டபுள் சைடு கார்னர் ஃபார்முலாவை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ ஒரே தடவையில் எனக்கு க்ரீன் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், க்யூபை திருப்பி வச்சு இதை நான் சேர்த்தேன்னா சேர்ந்துடும். இப்போயும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கண்டிஷனு, இப்போ வந்து சில பேருக்கு இந்த மாதிரி ஒயிட்டை டாப்பை வச்சு சேர்த்தீங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒயிட்டை டாப்பாக வச்சு சேர்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரியே வந்து நிற்கும். சரியா? இப்போ இந்த மாதிரி வந்து நிற்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன ஆகும், ஆரஞ்சு ஃபஸ்ட்டு கீழே போகும், ரெட்டு ஃபஸ்ட்டு கீழே போகும். அப்போ 2வது தடவை அப்ளை பண்ணும்போது தான் ஒழுங்காக சேரும். அப்போ 2 தடவை அப்ளை பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் க்யூப் அப்படி திருப்பிட்டு நீங்கள் டாப்பை வந்து மாற்றிக்கிட்டு, இப்போ ப்ளூவை தான் டாப்பாக சேர்க்குறத அஷ்யூம் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். அப்போ ஒரே தடவையில் நீங்கள் சேர்த்துடலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இன்னொரு கண்டிஷன்ஸ் நமக்கு வந்து இது தேவைப்படுது. சரி, இதில் பார்ப்போம். இதில் எல்லாமே ரைட்டாக இருக்குது. இப்போ எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இப்போ ஏதோ ஒரு பக்கம் வச்சு நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணாலும் இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த ஒயிட்டு கீழே போகும், இந்த க்ரீனு இங்கே கீழே போகும். அப்போ என்ன ஆகும், 4மே தப்பாக இருக்கும்போது இந்த 1 மட்டும்தான் சேரும். அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு மறுபடியும் டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அப்போ அந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். நமக்கு தெரியும் இந்த 2 க்ரீன் ஒன்றா இருக்குன்னா இந்த பாட்டம் கலரில் எது ஒரே மாதிரி இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா இது கீழே போகுது, இதுவும் கீழே போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து டபுள் சைடு கார்னர் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த 2 பீஸும் சேர்ந்துடும். ஸோ நான் ரேண்டமாக சூஸ் பண்ணாமல் அந்த 2 சைடு ஒரே மாதிரி இருக்கிறதா இது கீழே போக வேண்டிய பீஸை வந்து சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூவை டாப்பாக வச்சு சேர்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் தப்பாக இருக்குது. இப்போ வந்து இந்த ரெட்டு கீழே போகும், ஆரஞ்சு கீழே போகும், நமக்கு அது தேவையில்லை. இப்போ நான் செஞ்சேன்னா நான் வந்து 2 தடவை நான் வந்து டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ப்ளூவை டாப்பாக வச்சு சேர்த்ததுக்கு பதிலாக நான் வந்து க்யூப் அப்படி திருப்பி பார்க்குறேன்,
2 எல்லோ கீழே போகிற மாதிரி எனக்கு ஆப்ஷன் கிடைக்கிது. அப்போ ஒயிட்டை டாப்பாக வச்சு சேர்த்ததா நான் நினச்சிக்கிட்டு இப்போ நான் வந்து டபுள் சைடு கார்னர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். இப்போ ஒரே தடவையிலே நமக்கு க்யூபு சேர்ந்துருது. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த கண்டிஷனை பாருங்கள். இதில் பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒயிட்டை டாப்பாக வச்சு சேர்த்திங்கன்னா இப்போ வந்து 2 தடவை செய்ய வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக க்யூப் அப்படி திருப்பிக்கிட்டு 2 க்ரீனு கீழே வர மாதிரி பாருங்கள். அப்போ இங்கே இருக்கிற பீஸ் தான் கீழே போகும். அப்போ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம டபுள் சைடு கார்னர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கலாம். 11 ஃபார்முலாவையும் அதேமாரி தேவையான நேரத்துக்கு 2 தடவை இல்லை ஒரே ஒரு தடவை பயன்படுத்தி நம்ம வர வச்சுக்கலாம். டபுள் சைடு கார்னர் ஃபார்முலாவும் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஸ்பீடாக சேர்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.